நினைக்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. நான் போய் பைக் எடுத்துட்டு தரேன், நீ வெயிட் பண்ணு. பைக்ல எங்க போறோம் நம்ம? ஓ கார்லயா, இரு நீ வெயிட் பண்ணு, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒண்ணு நான் சொல்றத முழுசா கேளுங்க, நீங்களா குறுக்கால பேசாதீங்க. சரிமா சொல்லு. நம்ம இப்ப கார்லயே போறதுல பைக்லயே போறதுல. ஓஹோ பஸ்ல போறோமா? ஓகேடா. இப்பதான் சொன்ன முழுசா கேளுங்கன்ட்டு. சரி சரி சொல்லு. நம்ம பைக்லயே போறது கிடையாது, பஸ்லயே போறது கிடையாது, எதுலயுமே போறது கிடையாது. ஓ கோவிலுக்கே போறது இல்லையா? ஐயோ பிரபா ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணு நீ டக்குன்னு சொல்லணும், இழுத்துட்டே இருந்தா. ஏன்னா எங்க பிரபா நீங்க பேச விடுறீங்க? சரி சரி பேசு. நம்ம எதுலயே போவேன்னா இப்ப நடந்து போறோம். என்னது நடந்தா? என்ன இழுக்குறீங்க? நடந்து தான் போறோம். 2 கிலோமீட்டர்ல வர போகுது, அதுக்கு எதுக்கு பைக்ல? 2 கிலோமீட்டர்மா? நானே நடக்கறேன், உங்களுக்கு என்ன பிரபா? உன் கூட இப்ப யாரு கோவிலுக்கு வர போறா? இப்பதானே நீங்க வரீங்க. நாளா வரலப்பா. பிரபா அடிச்சிரலாம் பிரபா, நீங்களும் வரீங்க, நடந்து தான் போறோம் நம்ம. என்னமா இந்த வெயில்ல நடந்து போக முடியுமா? இது 8 மணி தானே ஆகுது, எங்க வெயில் அடிக்குது பிரபா? நடந்து போயிட்டு வரலாம் பிரபா, ப்ளீஸ் பிரபா. 2 கிலோமீட்டர்ல தானே கோவில் இருக்கு, ப்ளீஸ் போலாம். இது என்னமா உனக்கு ஆசை நடந்து போறது? நல்ல இயற்கை காட்சி வாங்கிட்டு போனா எப்படி இருக்கும் தெரியுமா? பேசாம வாங்க நடந்து போலாம். பைக்ல போனாலும் காற்று வருமா? பிரபா ப்ளீஸ் பிரபா, நடந்தே போலாம், நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் தெரியுமா? நல்லா பேசிக்கிட்டே நடந்து போலாம். காலை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், எப்படி உடைச்சா என்ன? போகும்போது இப்படி அவசகுணமா பேசக்கூடாது. சரிம்மா வா போலாம். ஓகே போலாம். ஐயோ பிரபா இதுக்கே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நடந்து வந்திருப்பா, அதுக்குள்ள கால் வலிக்குதா? ஆமா பிரபா கால் வலிக்குது, பேசாம பைக்லயே வந்திருக்கலாமோ? இதுக்குதான் அடுத்தவங்க சொல்றீங்க, கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்கணும். நடந்துதான் போவேன், நடந்து போகிறதும் எனக்கு பிடிக்கும், இயற்கை காற்று வாங்க போறேன் அப்படி இப்படின்னு பேசல. வா ஓவரா பண்ணாதீங்க, வாங்க நடந்தே போலாம். அதே நீங்க சொன்னா ஓகே, நாங்க சொன்னா தப்பு. ஆமா நான் சொன்னா கரெக்ட் தான், நீங்க சொன்னா தப்பு தான். நீ இவ்ளோ பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்தா கண்டிப்பா 12 மணிக்கு தான் கோவிலுக்கு போய் சேர முடியும். பரவாயில்ல, எத்தனை மணி ஆனாலும் நீ கோயிலுக்கு போறதா. ஆனா இப்படி நடந்து வரது ஒரு ஜாலி பிரபா, போங்க பிரபா, உங்களுக்கு தெரியல பிரபா. ஆமாமா உனக்கு ஜாலியா தான் இருக்கும், ஏன் இருக்காது? அப்ப என் கூட வரதுக்கு உங்களுக்கு பிடிக்கல தானே? உன் கூட வரனால பொறுமையா வர, இதே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. இது மகா உருட்டா தெரியுதே. உண்மையாலுமேடா? உங்க வாயை நீங்க என்ன வேணாலும் உருட்டுவீங்க, என்னமோ உருட்டுங்க. சரி போ, அப்ப நான் வீட்டுக்கு போறேன். பாத்தீங்களா எப்ப வீட்டுக்கு போலாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. சரி நீங்க வீட்டுக்கு போங்க, போனா மட்டும் எனக்கு போக தெரியாதா? சரி போ, நான் போறேன். போங்க, யார் வேணாம்னா போங்க. என்னமா நான் உங்களை புடிச்சு வச்சுட்டு போவேனான்னு சொல்ற மாதிரி பேசுறீங்க? விட்டுட்டு போக மாட்டேன்னு தைரியம். அப்படியெல்லாம் இல்லையே, போங்க. பிரபா போனீங்கன்னா இங்க உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிருவேன் பாத்துக்கோங்க. நீதானமா போக சொன்ன, நான் போறேன் போ. பிரபா அப்புறம் நான் உண்மையுமே சின்ன குழந்தையா இங்கே உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிருவேன், மரியாதையா வந்துருங்க. இவங்களே போன்னு சொல்லுவாங்களா, போனா அழுகுவேன்னு சொல்லுவாங்களா? என்ன இது ஓவரா இல்ல? எனக்கு ஒண்ணும் ஓவரா தெரியலப்பா. அப்ப நான் போயிட்டேன்னா நீ அழுகுவ. போய்தான் பாருங்க, அப்புறம் என்ன பண்றேன்னு பாப்பீங்க. என்ன பண்ண போற? சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுக போற தானே? அதேதான், கூட்டிட்டு வந்து தனியா விட்டுட்டு போறீங்களா, அழுகுவேன். அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்லி திட்டு வாங்க வைப்பேன். ஐயோ முடியல பிரபா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வா போயிடலாம். ஆனா என்னால முடியலையே. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாப்பா. அதுதான் வந்தல, நடந்துதான் போகணும்னு வந்தல, வா மரியாதையா. என்ன பிரபா இப்படி பண்றீங்க? கால் வலிக்குது பிரபா, பேசாம திரும்பி போயிடலாமா? அடி வாங்கிடுவேன், என்கிட்ட ஞாபகம் வச்சுக்கோ. பிரபா முடியல பிரபா. நான் கூட இருக்கல, வா போலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். சரி போய் தொலைலாம். போய் தொலைலவா, நடந்து போகணும்னு ஆசைப்பட்டது நீ தானே? ஆசைப்பட்டது ஒரு தப்பா போச்சுப்பா, இப்ப அனுபவிக்கிறது ஆசைப்பட்டதுக்கு. கொஞ்சம் தூரம் தானே நட, காலெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நடந்தா கால் நல்லா ஸ்ட்ராங் ஆகுவா. நடக்கிற முடியல என்னால. இதெல்லாம் யோசிச்சிருக்கணும், நடக்கிறேன்னு சொல்லும் போது யோசிச்சிருக்கணும். சரி விடுங்க, யோசிக்க. சரி வா, என் கை பிடிச்சுக்கோ, அப்படி நடந்து போயிடலாம். சரி பிரபா. காத்துல சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு. இப்ப மட்டும் பல்ல காட்டுறீங்க போல. ஏன்னா நம்ம பிடிச்சவங்களோட கையை பிடிச்சு நடக்கும்போது அவ்வளோ ஜாலியா இருக்கும். ஓஹோ, பிடிச்சவங்களோட கையை பிடிச்சிட்டு நடந்தா கால் வலியே எதுவும் தெரியாது. உண்மையாலுமே பிரபா எதுவுமே தெரியாது. உங்க கையை நல்லா டைட்டா பிடிச்சிட்டு நடந்தோன்னு வைங்க, அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? ஏன்னா இந்த வாய்ப்பு எப்பயும் கிடைக்காது, எப்பயாவது ஒரு டைம் கிடைக்கும். அந்த கிடைக்கிற டைம்ல நம்ம ஜாலியா இருந்துக்கணும். ஆமாமா, ஜாலியா இருப்ப நீ. உண்மையாலுமே நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் அவ்வளோ ஹாப்பியா இருப்பேன். சரி பிரபா வாங்க போலாம். ஏன்டா ஏன் கூப்பிட்டிருந்த? வீட்ல யாருமே இல்லம்மா, கொஞ்சம் கோவிலுக்கு போலான்னு இருக்கேன், வரீங்களாமா? மேடம் அதுக்கு தான் சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க. ஆமாமா, கொஞ்சம் வாங்கம்மா கூட. ஐயோ நானா இப்பதானே சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன், அது இதானே எடுத்து வடிக்கணும்லடா.
ஐயோ அம்மா, யாருமே நான் தனியா போறதுக்கு பயமா இருக்குமா. அம்மா பிரபா வீட்ல தானே இருந்தாங்க. இல்லம்மா, அவங்க எங்கேயோ வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெளியில போயிருக்காங்களா? டேய் ஆதி. ஆதியா? இருடா ஆதி, இவனுக்கு காது கேக்குதா? இங்க தானே நிக்கிறான். டேய் சொல்லுங்கம்மா. இங்கிட்டு திரும்பி பாரு, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன். கேக்கலமா. போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தா எப்படிலாம் கேக்கும்? சரி இங்க வா. ஏமா இப்படி பண்றீங்க? சொல்லுங்கம்மா. சும்மா தானே வெட்டியா தானே நின்னுட்டு இருக்க. வெட்டியா நின்னுட்டு இருக்கேன், நான் போன் பண்ணிட்டு இருக்கேமா. அது எங்களுக்கு வெட்டி அடிக்கிறதா என்னமோ பண்ணி தொலை. இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? டேய் இல்லடா, சரி எதுக்குமா கூப்பிட்டீங்க? வீட்ல யாருமே இல்ல, காவியா கோவிலுக்கு போறமா, கூட்டிட்டு போயிட்டு வா. நானா? இல்ல பரவாயில்ல விடுங்க, நான் அப்புறமா போய்க்கிறேன். அம்மா அவன் கூட்டு போவான், கூட்டு போயிட்டு வாடா, சும்மா தான் நிக்கிறேன். எனக்கு வேலை இருக்குமா. டேய் வெட்டியா தானே நின்னு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க, கூட்டிட்டு போயிட்டு வாடா. என்னமா இப்படி பண்றீங்க? காவியா தனியா போய்க்குவாமா. விடுங்க, நான் அப்புறமா போய்க்கிறேன். என்னடா தனியா போய்க்கு வா, இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி தானே போகணும், கூட்டிட்டு போயிட்டு வாடா. என்னமா இப்படி பண்றீங்க? நான் சொல்றேன்ல, இப்ப கூட்டிட்டு போயிட்டு வர நீ. நான் போலாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. சாருக்கு அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலை இருக்க போகுது? இப்ப நிஷாந்த் கூப்பிடுவாமா, நான் போகணுமா. டேய் அவனுங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க, நீ எங்க போற? அவனுக்கு பைத்துக்கு கூப்பிடுறேன்னு அதுக்கு மன போகணுமா. டேய் மொத்தம் 4 பேர் போயிருக்காங்க, அவனுங்கனால தூக்கிட்டு வர முடியாதா? தங்கச்சிங்களை கூட்டிட்டு வரணுமா, நான் போறேமா, விடுங்கம்மா. ஏண்டா அவங்களுக்கு வர தெரியாதா? ப்ளீஸ்மா. டேய் தங்கச்சியை கூட்டிட்டு போவ, காவியாவை கூட்டிட்டு போக மாட்டியா? போயிட்டு வாடா. இவ்வளவு கூட்டிட்டு போனா தொல்லையே கூட்டிட்டு போற மாதிரி. ஏமா? என்னடா? ஒண்ணும் இல்லம்மா. விடுங்க, நான் அப்புறமா போய்க்கிறேன். என்ன வந்ததுக்கு அப்புறம். டேய் நீ இரு, அவன் கூட்டிட்டு போவா. அவளே வேணும்னு சொன்னாலும் அம்மா விட மாட்டாங்க போல. டேய் அம்மா சொல்றல, கூட்டிட்டு போயிட்டு வாடா, தனியா போகணும்டா. இவ்வளவு பேசுறீங்களம்மா, நீங்க போக வேண்டியதானம்மா. டேய் நான் அடுப்புல சாப்பாடு வச்சிருக்கேன், அதை வடிக்கணும்டா, நீ போயிட்டு வாடா. நான் வடிச்சுக்கிறேம்மா, நீங்க போங்கம்மா. அப்படியே கிழிச்சு தள்ளிடுவேன். ஒழுங்கா உனக்கு ஒரு சுட தண்ணி எடுத்து வைக்கிறது கூட உனக்கெல்லாம் தெரியாது. இம்மா இன்சல்ட் பண்ணாதீங்கம்மா, அமைதியா இருக்குமா. இனிமே சுட தண்ணி வைக்க தெரியாதா? அதெல்லாம் வைக்கவே தெரியாதுமா, அவனுக்கு வாய் மட்டும் தான் அடிப்பாங்க. மா என்ன அம்மா நம்ம உண்மையை தானே சொல்றேன். நீங்க போங்க, நான் வடிச்சுக்கிறேன். நீ ஒன்னும் கிழக்க தேவையில்லடா, கால கையில போட்டாரா போச்சு, நீ போ. என்ன கோவிலுக்கு தானே கூட்டு போறேன், நான் வேற எங்கேயாவது கூட்டு போக சொன்னேன். நான் எங்க இருந்தாலும் அவ கூட போக முடியாதுமா, தொண்ணு இருப்பாமா. உன் தங்கச்சி விட அவ தொண்ணு இருக்க போறாளா? அவளை கூட சமாளிச்சிடலாமா, காவியாவை சமாளிக்க முடியாதுமா. எனக்கு தெரியாது, எனக்காக நீ கூட்டிட்டு போற. ஆமாம்மா, நான்லாம் ரொம்ப வாய் அடிக்க மாட்டேன். ஓவரா பேசுறாங்க மாதி. நான் எப்பமா வாய் அடிச்சிருக்கேன்? ஏமா நீ பச்சை குழந்தை, எப்படி வாய் அடிச்சதுல உண்மையே சொல்லு. போய் 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 எல்லாம் போய்மா. ஆமாம்மா, நான் தானே போய் சொல்றேன். அம்மா அவங்க போய் சொல்றாங்கம்மா. உங்க தொல்லை வேற தாங்க முடியல. சரி நீ கூட்டு போயிட்டு வர போறேன். அம்மா நின்னுங்கம்மா. என்னதான் சொன்னாலும் அம்மா நிக்க மாட்டாங்க. நீங்க கூட்டிட்டு போய் தான் ஆகணும். இதெல்லாம் நீ பிளான் போட்டு தானே பண்ண. இதெல்லாம் பிளான் கிடையாது, கடவுள் பண்ணது. பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க. நீ ஏதோ பண்ணிருக்க. அதையும் ஓவரா பண்ணாதீங்க. நானே எதுவும் பண்ணவே இல்ல. மேடம் முன்னாடி ஆஃப் சாரில தானே இருந்தாங்க, இப்ப என்ன சாரி? ஏன் சாரி நல்லா இருக்கா? அதனால தான் கேக்குறீங்களோ? நல்லாவே இல்ல, அதனாலதான் கேக்குறேன். ஓ நல்லா இருக்கா? தேங்க் யூ தேங்க் யூ. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடாத. கோவிலுக்கு போகும்போது நல்ல சாரி கட்டணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. அதனால தான் சாரி கட்டியிருக்கேன். ஏமா கோவிலுக்கு போகும்போது ஆஃப் சாரியுமே கட்டலாமே. எனக்கு கோவிலுக்கு போகும்போது சாரி கட்ட பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. காலையில அவ்வளவு பேசுன, நீ அழுந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு, உட்கார்ந்து அழுகிறதா என்னோட வேலையான்னு. என்ன நீங்க வேணாம்னு சொல்லிட்டு அழுந்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தெரியாம உன்கிட்ட வாய் திறந்துட்டேன். வாமா போலாம். சரி சரி வாங்க போலாம். வந்து தொலைமா. உன்னை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அதெல்லாம் சமாளிச்சிடலாம் போங்க. உள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு கொடுக்கு முடிஞ்சிருச்சு. ஹலோ ஹலோ, அத நான் சொல்லணும். நீங்க முந்திட்டீங்கன்னா நீங்க தான் சொன்னீங்கன்னு அர்த்தம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது என்ன நீ பேச விடுற? நீங்க பேசுறத ஒழுங்கா பேசுங்க. இப்ப பேசிட்டு தானே இருக்கீங்க. நான் தானே ஒழுங்கா பேசல, அப்படியே இருந்துட்டு போது போ. என்ன அப்படியே இருந்துட்டு போகுது? அதுதான் உண்மை. நீங்க ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறீங்க. நான் தானேம்மா. சரி வா, தெரியாம உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் போல. அதெல்லாம் தெரிஞ்சாதான் பேச ஆரம்பிப்பீங்க. எந்த வம்பளுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாம்மா, உன்ட்ட வம்பளுக்குன்னு தான் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். வா நீ சாமி கும்பிட்டு வா, நான் வெளில நிக்கிறேன். ஏன் கோவிலுக்குள்ள வந்தீங்கன்னா சாமி கும்பிட மாட்டீங்களோ? எம்மா தாயே, நீ சாமி கும்பிட்டு வா, நான் வெளில போறேன். போங்க போங்க, உங்களை யார் பிடிச்சு வச்சிருக்கா? எப்ப பார்த்தாலும் நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் வாயி, நான் சொல்றேன். சாமி நீங்க கிளம்புங்க. என்ன சாமி கும்பிட விடுங்க, கிளம்புங்க. இன்னமும் நான் உன்னை சாமி கும்பிட வேறேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. கோவிலுக்கு வந்துட்டீங்களா? சாமி கும்பிட்டு போகலாம்ல. சாமிக்கு இவ்வளவுதான் மரியாதையா? சாமி மனசுல இருந்தா மட்டும் போதும். அதான் கோவிலுக்கு வந்துட்டீங்களா, என் கூட இறங்குங்க, சாமி கும்பிட்டு போலாம். இருந்து தொலைறமா, சாமி தானே கும்பிட்டுறேன், விடு. அந்த பயம் இருக்கட்டும். கண்ண மூடி சாமி கும்பிடும் போது மட்டும்தான் அமைதியா இருக்கா, இல்லன்னா நொய்யணும் தான் இருக்கும். சாமி ப்ளீஸ், சாமி ஆதி என் கூட சேர்த்து வச்சிருங்க ப்ளீஸ். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஆதியை மட்டும் எப்படியாவது என்ன லவ் பண்ண வச்சிருங்க சாமி ப்ளீஸ். இதுக்கு மேல எந்த வேண்டுதலும் உங்ககிட்ட இல்ல சாமி. அப்படி என்னதான் வேண்டிட்டு இருக்கா? 10 நிமிஷமா கண்ண மூடிட்டு. ஆனா உண்மையுமே சாரியில நல்லா இருக்காப்பா. இதை சொல்லிட்டு அவ்வளவுதான், தலைக்கு மேலே ஏறினு குதிக்க ஆரம்பிச்சிருவா. ப்ளீஸ் சாமி சேர்த்து வச்சிருங்க. பாய். நான் போய் மித்த சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். சாரியில அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதை ஒரு ஃப்ரெண்டா தான் சொல்றேன். இப்படியே தான் உங்ககிட்ட சொன்னா, நீ என்கிட்ட திட்டதான் செய்வேன். ஏன்னா நான் அங்கேயே உங்ககிட்ட சொல்லல, அதனால இப்படியே தூரத்துல என்னன்னு சொல்லிக்கிறேன். சரி, அவ்வளவு அழகா இருக்கு காவியா. உந்தன் ரசிகன் நானும், உனக்கேன் புரியவில்லை.
எத்தனை பெண்களை கடந்து வந்தேன் எவளையும் பிடிக்கவில்லை 20 வருடம் முனை போல் எவளும் என்னை மயக்க உந்தன் ரசிகன் நானும் உனக்கேன் புரியவில்லை எத்தனை பெண்களை கடந்து வந்தேன் எவளையும் பிடிக்கவில்லை 20 வருடம் முனை போல் எவளும்